ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் இடையில இன்றைக்கி மார்னிங் ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் சாலட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு போட்டு விட்டேன், அப்படியே நானும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பண்ணால் தான் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க முடியும். தனியாக நமக்குன்னு கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் நமக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். மதியானம் லஞ்சுக்கு நான் ஒரு குருமா தான் பிளான் பண்ணேன். அதுக்கு ஆழ்வெள்ளி கிழங்கு மசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் இது இந்த புளிக்குழம்புக்கு செம்மையாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு அதுக்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷு. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியும் கூட இதுக்கும். ஸோ எல்லாருமே செஞ்சுருப்போம், பண்ணியிருப்போம். இதுவும் சீசனல் வெஜிடபிள்ஸ், அதாவது கிழங்குன்றனால ஸோ நானும் அப்பப்போ வாங்கிடுவேன். ஸோ சீசன் முடிய போகுது, கிடைக்கிறது கஷ்டம்தான். சரி கிடைக்கும் போது வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்றது தான். இன்றைக்கி லன்ச் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். பட்டாணி வச்சுட்டு நிறைய கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அது சைட்ஸ்க்கு இந்த மசியெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. தென் நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நைட்டுக்கே மைண்டுக்கு சப்பாத்தி தான் வந்தது. ஸோ கொஞ்சம் குருமாவும் இருந்துச்சு. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, சப்பாத்தி சைட்ஸ்க்கு வேறு ஏதாவது தேடணுமே அப்படின்ற பிளானில் இருக்கிற குருமா வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ எல்லோரும் சப்பாத்தியும் சைட்ஸ்க்கு குருமா வச்சுன்னு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.